نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الحمد لله அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காகவே மனிதர்களை படைத்தான். எனவே தான் மனிதனை அவன் இவ்வாறு கேட்குமாறு கூறுகிறான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தாயின். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். ஆக வணக்கங்களில் மிகவும் பெரியது தொழுகை. அதை அல்லாஹ் நமக்கு அன்பளிப்பாக செய்துள்ளான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணத்தில் அழைத்த போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்விடம் போகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தொழுகையை அவன் அன்பளிப்பாக கொடுத்தான். கீழே வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் 50 ரக்காத்து உங்க உம்மத்துகள் எல்லாம் தொழ மாட்டாங்க, அல்லாஹ்விடம் போய் நீங்க குறைத்து கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் குறைத்து கேட்கிறான் அல்லாஹ்விடம், அல்லாஹ் குறைத்து கொடுக்கிறான். திருப்பியும் வராங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதையும் உம்மத் தொழ மாட்டாங்க, இதையும் அல்லாஹ்விடம் குறைத்து கேளுங்க. அப்ப கடைசியில் 50 ரக்காத்தாக இருந்து 5 ரக்காத்தாக முடிந்தது. திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதையும் போய் கேளுங்க, குறைத்து கேளுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதுக்கு மேலே என்னால கேட்க முடியாது, கேட்க வெட்கமா இருக்கு, என் உம்மத்துக்கு இதை தொழுவாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. மேலும் இந்த தொழுகை என்பது இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றாகும். மேலும் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்தியாவில் கூறுகிறான், இய்யாக நஸ்தாயின், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுமாறு மனிதர்களை நோக்கி கூறிய இறைவன் அதை எவ்வாறு தேட வேண்டும் என்பதையும் குர்ஆனில் கூறுகிறார் 2ஆம் ஜுஸில். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விடம் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். இந்த ஆயத்தின் மூலம் தொழுகையை கொண்டு உதவி தேட வேண்டும் என்று நமக்கு தெரிய வருகிறது. எனவே அந்த தொழுகையை நாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு என்று பயன்படுத்தியோடு தொழ வேண்டும். அவ்வாறு பயபக்தி இல்லாமல் பொடும்போக்காக நாம் தொழுதால் அதற்கு உண்டான தண்டனையும் அல்லாஹ் கூறுகிறான். 5ஆம் இவ்வாறு சொல்கிறான், வைதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா யதுகுருனன் நாஸ வ யதுகுருனல்லாஹு இலா கலீலா. நயவந்தார்கள் யார் என்றால் அவர்கள் தொழுகையையும் பொடும்போக்கு உடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள்தான். மேலும் அவர்கள் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே தொழுகிறார்கள். இவ்வாறு மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்று தொழுதால் என்ன நடக்கும் என்பதையும் அல்லாஹ் கூறுகிறான். ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீஹும் யுராஊன் வ யம்னஊனல் மாஊன் என்று கூறினான். அதாவது தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாவதாக. அவர்களே எத்தவைகள் என்றால் தொழுகையில் விட்டும் பொடும்போக்குடையவராக இருப்பார்கள். மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே வேண்டி தொழுவார்கள். இதற்கு தான் வயல் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். இதற்கு நரக ஓடை என்ற வேறு ஒரு அர்த்தமும் உண்டு. எனவே தொழுகையின் பயன்பக்தியோடு தொழும் வாக்கிட்டு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாக்கில் தருவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.